நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். எக்ஸ் தளத்தில் நாம் தமிழர்ச்சி ஆதரவாளரான நெல்லை செல்வின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அது என்ன பதிவு அப்படிங்கறத இப்ப படிக்கிறேன், முதல்ல கேளுங்க. ஐயா கவிராஜ் நாடக கலைஞர், தமிழ் தேசிய உறவுகளே, உங்கள் ஊர் திருவிழாக்களில் விழா குழுவினர் நாடகம் ஏதேனும் அமைக்க திட்டமிட்டிருந்தால் அவர்களிடம் பேசி ஐயா கவிராஜ் அவர்களை கொண்டு நாடகம் அமையுங்கள். இவர் ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு நாடக கலைஞர், தமிழ் மீது அதீத பற்று கொண்டவர். இவர் மேடைகளில் பேசுகிற தமிழ் தேசிய கருத்துக்களாலேயே எதிர்ப்புகளையும் அதையும் தாண்டி நாடக வாய்ப்புகளையும் இழந்து வருகிறார். இவரை போன்ற கலைஞர்களை ஊக்குவித்து வளர்த்து விடுவது என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கு அவசியமாகும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. நண்பர்களே, ஐயா நாரதர் கவிராஜ் அவர்களுடைய நிகழ்ச்சியில நேர்ல பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது இருக்கும். அப்படி இல்லைன்னா யூடியூப்ல அவருடைய காணொலியில நீங்க பார்த்திருப்பீங்க. நானும் பார்த்திருக்கேன், பார்த்து ரசிச்சிருக்கேன். மிக சிறப்பான ஒரு நாடக கலைஞர். அவருடைய கருத்துக்கள்லாம் அப்படியே சிரிக்க வைப்பதாகவும் அதே சமயத்தில் சிந்திக்க வைப்பதாகவும் இருக்கும். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பல வருடங்களாக அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய அந்த கருத்துக்களை, அது எந்த விதமான கருத்துக்களா இருந்தாலும் சரி, அது தமிழ் மொழியை பற்றியா இருந்தாலும் சரி, இயற்கை வளங்களை பற்றியா இருந்தாலும் சரி, இல்ல இந்த அரசியல் முறைகேடுகளை பற்றி இருந்தாலும் சரி, எதை பற்றி இருந்தாலும் சரி, அனைத்தையும் அப்படியே தனது கிராம மேடை நிகழ்ச்சிகள்ல அப்படியே அது நகைச்சுவையோடும் அதே சமயத்தில் சிந்திக்க வைக்கக்கூடிய வகையிலையும் அதை பேசி நடித்து கொண்டு வருபவர் தான் ஐயா நாரதர் கவிராஜ் அவர்கள். அவருடைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஊர் திருவிழாக்கள்ல பல கிராமங்கள்ல நடந்து வந்துட்டு இருக்குது. ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் தேசிய சிந்தனைவாதியாகவும் இருக்கிறார். இவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து இவர் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நண்பர் அந்த மாதிரியான ஒரு பதிவை ஏற்றிருக்காரு. அதனால நண்பர்களே, ஒரு தமிழ் தேசிய சிந்தனைவாதியான நாடக கலைஞர் ஐயா கவிராஜ் அவர்களுக்கு நம்ம ஊக்கப்படுத்தணும், அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையின் காரணமா நம்ம அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இன்னைக்கு பல கிராமங்கள்ல இன்னைக்கு ஊர் திருவிழாக்கள் நடக்குது. ஏன்னா இது வைகாசி மாதம். அப்படிங்கும் போது இன்னைக்கு பல ஊர்களில் இன்னைக்கு ஒரு நாள் திருவிழா தொடங்கி 3 நாள் திருவிழா, 5 நாள் திருவிழா, 10 நாள் திருவிழாக்கள் அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அது ஆடல் பாடல் நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, ஆர்கெஸ்ட்ரா, இல்லைன்னா சண்டை மேளம், இன்னும் பல விதமான நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாள் நடத்துவாங்க. இப்படி பல விதமான நிகழ்ச்சிகளை நம்ம திருவிழா நாட்கள்ல விழா குழுவினர் ஏற்பாடு செய்து நடத்துறாங்க. நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்ககிட்ட நம்ம பேசி இந்த மாதிரி ஐயா கவிராஜ் அவர்களுடைய திறமையை பற்றி, அவருடைய பேச்சை பற்றி, அவருடைய நாடகத்தை பற்றி எடுத்து கூறி அவருடைய நாடகத்தையும் நடத்துற மாதிரி நம்ம அவங்ககிட்ட பேசி நம்ம ஏற்பாடு செய்யணும். ஏன்னா இப்படி செய்யறது மூலமா நம்ம அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதாகவும் அவர் ஊக்குவிக்கிறதாகவும் அமையும். ஐயா நாரதர் கவிராஜ் அவர் எந்த பகுதி சேர்ந்தவர், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரியல. இல்ல எந்த ஊர் வரைக்கும் அவர் எவ்வளவு தூரம் போயிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சியில நடத்தி கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் அதை பற்றி நம்ம விசாரிப்போம். விசாரிச்சுட்டு இப்ப நடக்கிற இந்த திருவிழா சமயத்துல இருந்தாலும் சரி, இல்ல இன்னும் அடுத்து வரும் நாட்கள்ல, அடுத்து வரும் ஆண்டுகள்ல நடக்கிற திருவிழாக்கள்ல அவருடைய நிகழ்ச்சியில நம்ம ஏற்பாடு செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இதை நம்ம ஏற்பாடு செய்தோம்னா அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். அதே சமயத்துல தமிழ் தேசிய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையும். இவர் பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்துக்களை நிச்சயம் மக்கள் ரசிப்பாங்க. ஆனா இதை எல்லாம் பல வருடங்களாக அரசியல் மேடைகள்ல சீமான் அவர்கள் பேசிய கருத்தா தான் இருக்கும். மக்களுக்கு தெரியாது இது சீமான் அவர்கள் அரசியல் மேடையில பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் நாடக மேடையில ஒரு ரசிக்கும்படியா ஒரு நகைச்சுவையாக இதை பேசும்போது மக்கள் ரசிக்க தான் செய்வாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலம் தமிழ் தேசிய கருத்துக்களை நம்ம மக்களிடம் விதைக்கும் பொழுது நிச்சயம் அவர்கள் மனதில் ஒரு மாற்றம் வரும். இதை அரசியல் மேடையில் சீமான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விவரத்தை நம்ம மக்களிடம் சொல்லும் போது நிச்சயம் இது நாம் தமிழச்சிக்கு ஒரு பக்கபலமாகவும் ஒரு ஆதரவாகவும் இருக்கும். அதனால வரும் நாட்களில் நமது கட்சி உறவுகள் முடிஞ்ச வரைக்கும் இதை முன்னின்று ஏற்பாடு செய்யணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்க நம்மளே, இந்த தருணத்துல இந்த ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.